அசீமுனர் கதையை காலி பண்ணிடுவான். ம். 27வது பிரிவு 243வது பாகிஸ்தான் சட்டத்திட்டத்துல நிறைய திருத்தங்களை செஞ்சிருக்கிறாரு. ம், ம், அதெல்லாம் அங்க நிக்காது. ம், ஏன்னா அந்த வரலாறு 33 ஆண்டு காலம் ராணுவ வரலாறு. ம், அசீம் முனீருக்கும் இதுதான் நடக்கும். ம், எந்த நேரத்திலும் அங்க ஒரு புரட்சி வெடிக்கும். ம், ராணுவத்துக்குள்ளே புரட்சி வெடிக்கும். ம், ம், புரியுதா உங்களுக்கு? ம், ராணுவத்துக்குள்ளே புரட்சி வெடித்து ம், தன்னால் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த ராணுவமே இவனை கைது பண்ணி உள்ள போட்டு ம், இம்ரானை வெளியே விட்டு ம், அடுத்த கூத்து நடக்கும். ம், அப்புறம் கொஞ்ச நாள் சென்று இன்னொருத்தன் வருவான். ம், இது அங்க வந்து செயின் ஆக்டிவிட்டிஸை தவிர ம், அது வந்து அங்க தொடராது. ம், அதனால பாகிஸ்தான் நம்முடைய ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி ம், இந்தியாவில் அப்படி நடக்கா, அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணாதப்பா. ம். அவன் தரம் வேற, ஏன் நான் தரம் வேற. ம். புரியுதா உங்களுக்கு? ம், இதுதான் அவர் சொன்னது. ம், இன்னைக்கு இந்தியா வந்து உலக லெவல்ல ரொம்ப ஒரு மதிப்பீட்டின் உச்சபட்சமா இருக்கிறதான் ம். மைக் ரூபினுடைய கருத்து. ம், நீ பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் சப்போர்ட் பண்றியே, ம், உனக்கு என்ன கிடைக்கும்? ம், யார் சொல்ற? அமெரிக்கா. ம், அதுதான் இப்போ ஜெய்சங்கர் சொல்றாரு. ம். இப்ப சொன்னார் இல்லையா, நீ கண்டிப்பா. இந்தியாவுக்கு ஆதரவாரு, ம், உனக்கு எல்லாம் கிடைக்கும். ம், உனக்கு தெற்காசியாவில் பெரிய ஒரு ரீஜனல் ஃபோர்ஸ், ம், தெற்காசியாவில் சைனாவுக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ், ம், டையப் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரேடு பிசினஸ் பண்ணலாம். ம், நம்பிக்கையான கூட்டாளி. இந்திய மக்கள் ஏராளம் பேர் அமெரிக்கா சர்வீஸ் ஓரியன்ட்ல இருக்காங்க. ம், அது உனக்கு பிரயோஜனம். ம்.